அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கின் விசாரணை நிலவரம் குறித்த அறிக்கையை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி அமைச்சர் செந்தில் பாலாஜி பண மோசடியில் ஈடுபட்டதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு புகார் அளிக்கப்பட்டது. மொத்தம் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவலர்கள் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கை பதிவு செய்தனர். பின்னர் உயர்நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான விசாரணையை தமிழக அரசு வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது என்று பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணை விவரங்களை நிலை அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை நிலவரம் குறித்த அறிக்கையை சீல் இடப்பட்ட கவரில் வைத்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்தார். இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வருகிறது.